இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாலுமே ஒரு பயங்கரமான கேஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கேஸோட ஒரு கட்டத்துல வந்துட்டு ஒரு கேரக்டர் வரும். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நீங்க கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸே திணற அடித்த ஒரு வழக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த கேஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பல ட்விஸ்ட்டு வந்துட்டு இருக்கும். சில ட்விஸ்ட்லாம் வந்துட்டு எண்டிங்கில் பயங்கரமான ஒரு ஷாக்கே உங்களுக்கு கொடுக்கலாம். இப்படிப்பட்ட சில பேரும் வந்துட்டு இந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகத்தை உங்களுக்கு எழுப்பலாம். நம்மளுடைய சேனலில் நம்ம கிரைம் ஹாரர் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாபிக்ஸ் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்மளுடைய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்க, நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சாமி. வெல்கம் டு திஸ் பார்ட். ஜோலினா 13th May 1984 பிறக்கிறாங்க. இவங்க வளர்ந்தது எல்லாமே புளோரிடால தான். இவங்க அம்மா அப்புறம் ஸ்டெப் ஃபாதர், இவங்க 2 பேருக்கு கூட தான் சின்ன வயசுல இருந்து இருக்காங்க. சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே ஜோலினாவை ரொம்ப ரொம்ப அமைதியான ஒரு பொண்ணு அப்படின்னும், எல்லாத்துக்கிட்டையுமே நல்ல விதமா பழகுவா அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கிட்டையுமே ரொம்ப பாசமா இருப்பாங்களாம். அதே சமயத்துல எல்லாத்தையுமே வந்துட்டு கேர் பண்ணிப்பாங்க. பயங்கரமான சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. அதுலயும் ஜோலினாவுடைய ஃப்ரெண்டான எல்மா வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பயுமே ஜோலினாவை சுத்தி ஃப்ரெண்ட்ஸுங்க கூட்டம் இருந்துகிட்டே இருக்குமா. ஜோலினா அவங்களுடைய ஹை ஸ்கூலிங் எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் ஜாக்சன் வில்லியில வந்துட்டு காஸ்மெட்டாலஜி படிக்கிறாங்க. இப்படி இவங்க படிச்சுக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல அந்த காலேஜ்ல வந்துட்டு இவங்க ஒரு பையனை மீட் பண்றாங்க. அந்த பையன் கூட இவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. இப்படி இருந்த ரிலேஷன்ஷிப்ல இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. ஆனா அந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு பெருசா அதுக்கு மேல நீடிக்கல. இதுக்கப்புறமா இவங்க நாசா கண்ட்ரிக்கு வராங்க. அங்க இருக்கக்கூடிய டாங்கிள்ஸ் ஹேர் சலூன்ல இவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்குது. எப்பயுமே ஜோலினா வந்துட்டு சோசியல் மீடியாவில் பயங்கர ஆக்டிவா இருப்பாங்களாம். டெய்லியுமே காலையில் எந்திரிச்ச உடனே என்ன பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டுருவாங்களாம். இப்படி இவங்க சோசியல் மீடியாவில் ஆக்டிவா இருந்ததுனாலே பல பேருக்கு கூட இவங்க கம்யூனிகேஷன் வச்சிருந்தாங்க. இது மூலமா இவங்களுக்கு நிறைய கிளைண்ட்ஸ் வந்துட்டு கிடைச்சாங்க. ஜஸ்ட் லைக் தட் ரேண்டமா பேசிட்டு இருக்கும் போது நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு விசாரிக்கிறப்ப, நான் இந்த மாதிரி ஒரு ஹேர் சலூன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் சூப்பரா ஹேர் கட்லாம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் பேச, சரி கண்டிப்பா நான் ஒரு தடவை உங்களோட ஹேர் சலூனை வந்துட்டு விசிட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பல பேர் அங்க வருவாங்க. இப்படி வந்ததுக்கு அப்புறமா அவங்க எல்லாத்துக்கிட்டையுமே இவங்க வந்துட்டு நல்ல விதமா பேசி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. வழக்கமா இவங்க ஹேர் சலூனுக்கு வருவாங்க, ஹேர் ஸ்டைலிங் பண்ணிப்பாங்க. இவங்க ஒரு சாதாரண கஸ்டமர் தான் அப்படின்ற மாதிரி இல்லாம இவங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பாண்டிங் இருந்தது. இப்படி போயிட்டு இருந்த இந்த சமயத்துல தான் 2013ல ஜேசன் அப்படின்ற ஒரு நபரை மீட் பண்றாங்க. இவங்க 2 பேருக்குமே ஒருத்தர் ரொம்ப பிடிச்சு போக, நம்ம 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதனால இவங்க கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. இது மூலமா இவங்களுக்கு ஒரு பையன் பிறகுது. இது வந்துட்டு 2வது குழந்தை. அடுத்து 2015ல வந்துட்டு இன்னொரு குழந்தை பிறகுது. ஜோலினுக்கு மொத்தம் 3 குழந்தைங்க இருக்காங்க. அந்த 3 குழந்தைங்க தான் இவங்களுக்கு உலகமே. அவங்களுக்கான எல்லா விஷயத்தையும், அதாவது சின்ன சின்ன விஷயத்த கூட பார்த்து தான் பண்ணுவாங்களாம். ஜோலினுடைய ஃப்ரெண்டான மரியா வந்துட்டு இதை பத்தி அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்களாம். ஜோலினுக்கு எல்லாமே அவங்களுடைய குழந்தைங்க தான் அப்படின்னு. இப்படி வந்துட்டு பல மாசங்கள் போயிட்டே இருக்கு. 2017ல ஜோலின் அப்புறம் ஜேசன் இவங்க 2 பேருமே சில பிரச்சனைகள்னால பிரிஞ்சிடுறாங்க. என்னதான் அவங்க பிரிஞ்சிருந்தாலும் குழந்தைங்களோட கஸ்டடிக்காக அடிக்கடி வந்துட்டு இவங்க மீட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களாம். இன்னும் சில மாசங்கள் போகுது. இது ஒரு சனிக்கிழமை 12th May 2018. ஜோலின் வந்துட்டு பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கர். அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஃபுல்லா வந்துட்டு கிளைண்ட் வர்றதா இருந்தது. எக்கச்சக்கமான அப்பாயின்மெண்ட்ஸ் வந்துட்டு போட்டு வச்சிருந்தாங்க. ஆனா ஜோலின் வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாகவும் எக்ஸைட்டடாகவும் இருந்தாங்க. இதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நாளுக்கு அடுத்த நாள் வந்துட்டு சண்டேங்கிறது மட்டும் காரணம் கிடையாது. அன்னைக்கு வந்துட்டு மதர்ஸ் டே. அந்த மதர்ஸ் டேல வந்துட்டு இவங்க அவங்களோட 3 குழந்தைங்களோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பிளான் போட்டு வச்சிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்க அம்மா கூடயும் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருந்தாங்க. காலையிலிருந்து நைட்டு வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு பிளான் போட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் மட்டும் கிடையாது, அந்த சண்டே வந்துட்டு இன்னொரு ஸ்பெஷலான டேவும் இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜோலினுடைய பர்த்டே. அந்த சனிக்கிழமை அந்த 3 குழந்தைங்களும் அப்பாவுடைய கஸ்டடியில் இருந்தாங்க. அடுத்த நாள் நடக்க போற இந்த எல்லா விஷயங்களையும் நினைச்சு ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தாங்க. எந்த லெவலுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு வந்திருக்க கஸ்டமர்ஸ் அத்தனை பேர்த்துக்கிட்டையுமே நாளைக்கு அவங்க செலிப்ரேட் பண்றதை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனா அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அவங்க அடுத்த நாளையே பார்க்க போறது கிடையாது அப்படின்னு. 5 மணிக்கு அந்த ஹேர் சலூன்ல இவங்களுக்கு ஒர்க் வந்துட்டு முடிஞ்சிட்டு இவங்க வீட்டுக்கு வந்திருக்கணும். ஆனா இவங்க வீட்டுக்கு வரவே இல்லை.
அடுத்த நாள் காலையில ஜோலின் வந்துட்டு ஜோலினோடைய அம்மாவுக்கு கால் பண்ணி பேசவே கிடையாது. அவங்க வழக்கமா காலைல எந்திரிச்சாங்க அப்படின்னு சொன்னா அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி பேசிடுவாங்க. இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்துட்டு மதர்ஸ் டே அப்படி இருக்கிறப்ப ஏன் வந்துட்டு இந்த மாதிரி பொண்ணு பேசல அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா வந்துட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அன்னைக்கு மதர்ஸ் டே காலையில எந்திரிச்ச உடனே அவங்க சோசியல் மீடியாவில் போஸ்ட் போட்டிருக்கணும். ஆனா அன்னைக்கு அவங்க கிட்ட இருந்து எந்த விதமான போஸ்ட்டுமே வரல. இப்ப ஜேசன் ஜோலினோட எக்ஸ் ஹஸ்பண்ட் ஜோலினுக்கு எக்கச்சக்கமான தடவை கால் பண்ணி பார்த்திருக்காரு. ஆனா எந்த காலையுமே ஜோலின் வந்துட்டு அட்டன் பண்ணல. அவங்களோட போனே வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்கா ரீச் ஆக கிடையாது. என்ன பிரச்சனைனே தெரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சவர் ஜோலினுடைய அம்மாவுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி எதுவும் பிரச்சனையா? ஜோலின் வந்துட்டு எனக்கு கால் பண்ணவே இல்லை, காலை எடுக்கவும் மாட்டேங்கிறா. எப்பயோ 3 குழந்தைங்களையும் கரெக்டா வந்து கூட்டிட்டு போயிடுவா. ஆனா அன்னைக்கு பிக் பண்ணவே வரல, ஏதோ பிரச்சனை மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இதை கேட்டு ஜோலினோட அம்மா வந்துட்டு ஆமா எனக்குமே மெசேஜ் எதுவும் பண்ணல, கால் பண்ணல, ஆனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, முன்னாடி நாள் நைட்டு வந்துட்டு நிறைய கிளைண்ட்ஸ் இருக்கிறதா சொன்னான், அவங்களெல்லாம் அட்டன் பண்ண டயர்ட்ல கொஞ்சம் தூங்கிட்டு இருக்காளோ என்னமோ, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து கூட்டிட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோன் காலை வச்சிருக்காங்க. இப்ப ஜோலினுடைய அம்மாவுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் பயமா இருந்திருக்கு. அவங்களுமே ஜோலினுக்கு மாத்தி மாத்தி கால் பண்ணி பார்த்திருக்காங்க. ஆனா அன்னைக்கு ஜோலினோட கால் வந்துட்டு ரீச் ஆகவே இல்லை. நேரம் போய்கிட்டே இருக்கு. போக போக இவங்களுக்கு இன்னும் பயம் கூடிக்கிட்டே இருக்கு. சரி நம்ம ஜோலினோட வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வீட்டுக்கு போய் பார்க்கறாங்க. வீட்டுல ஜோலின் இல்லை. இவங்க அவங்களால முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்திருக்காங்க. ஒரு கட்டத்துல எங்க தேடியுமே ஜோலின் இல்லை அப்படின்றதுனால ஜேசன் வந்து நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிட்டு ஜோலினை வந்து காணோம் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றாரு. இது எப்ப நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 14th மே. இந்த கம்ப்ளைண்ட் வந்த உடனே போலீஸ் ஆபீசர்ஸ் பரபரப்பா எல்லா இடத்துலயும் போயிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. இது மட்டும் கிடையாது, ஜோலினுடைய போட்டோ எடுத்து அவங்க எப்படி எப்படிலாம் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணி எங்க பார்த்தாலும் எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பப்ளிக்கா எல்லார்த்திட்டையும் சொல்றாங்க. கூடவே அன்னைக்கு அந்த டேங்லி சலூனுக்கு வந்து அத்தனை பேருமே வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு போங்க, அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டு போங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போதான் அன்னைக்கு வந்த கிளைண்ட்ஸ் எல்லாருமே அடுத்த நாளுக்காக அவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கடைசியா 5 மணிக்கு அவங்க அந்த சலூன் விட்டு கிளம்புனதாகவும் ஒருத்தவங்க சொல்றாங்க. இப்படி 5 மணிக்கு வெளியில வந்து ஜோலின் வந்துட்டு எங்க போயிருப்பாங்க? வழக்கமா ஜோலின் வந்துட்டு அந்த வேலைக்கு அவங்களுடைய கார்ல தான் வருவாங்க. ஆனா அவங்க வழக்கமா பார்க் பண்ணி இருக்கக்கூடிய அந்த இடத்துல இவங்களோட காரை வந்துட்டு காணும். இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் இவங்களோட காரோட போட்டோ, கார் நம்பர் பிளேட்டோட போட்டோ எல்லாத்தையும் எடுத்து பப்ளிக்கா வெளியிடுறாங்க. இது 2006 ஃபோர்ட் எக்ஸ்ப்ளோர் மாடல். இவங்கள பார்த்தாலும் சரி இல்லை இவங்களோட காரை பார்த்தாலும் சரி உடனடியாக எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையுமே அறிவிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இன்னொரு பக்கம் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. ஜோலினுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க. வழக்கமாகவே இந்த மாதிரியான கேஸ்ல அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இதுல யாராச்சும் ஒருத்தங்க மிஸ் ஆயிட்டாங்க, யாராச்சும் ஒருத்தங்க கொலை செய்யப்பட்டுட்டாங்க அப்படின்னாலே எடுத்தவொடனே அந்த கப்பல்ல மீதி இருக்கக்கூடிய நபரை தான் போயிட்டு விசாரிப்பாங்க. இப்படி பாக்குறப்ப இந்த கேஸ்ல வந்துட்டு ஜோலின் காணாம போயிருக்காங்க அப்படின்றதுனால அவங்களுடைய எக்ஸ் ஹஸ்பண்டான ஜேசனை தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே விசாரிச்சாங்க. ஜேசனை கூப்பிட்டு வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க. ஜேசனோட சைட்ல எல்லாமே கிளியரா இருக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா ஜேசன் தான் முறையா ஜோலினை வந்துட்டு காணோம் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணியிருந்தாங்க. சொல்ல போனா ஜோலினை காணோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்ததே வந்துட்டு ஜேசன் தான். இருந்தாலும் போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு ஜேசன் மேல சந்தேகப்பட்டாங்க. ஜேசன் என்ன சொல்றாருன்னா என்ன வேணா பண்ணிக்கங்க, என்னுடைய காரு, வீடு, என்னோட ஆபீஸ் எங்க வேணா தேடிக்காங்க, ஆனா தயவு செஞ்சு ஜோலினை மட்டும் சீக்கிரம் கண்டுபிடிச்சு தாங்க, உண்மையாலுமே ரொம்ப பாவம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மேற்கொண்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நிறைய கிராஸ் செக்லாம் பண்ணி பார்த்துருக்காங்க. பண்ணி பார்த்ததுல ஜேசனுக்கும் இந்த கேஸ்க்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்னு தெரியுது. ஆனா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்த அந்த சமயத்துல ஜேசன் வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா ஜோலினுக்கு நான் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமா இப்ப ரீசெண்டா ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சதா சொன்னாங்க. அந்த பாய் ஃப்ரெண்டோட பேருமே வந்துட்டு ஜேசன் தான், ஜேசன் ஜி. இந்த ஜேசன் ஜி யார் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் பார்த்த அந்த சமயத்துல அவங்களுக்கு ஷாக்கிங்கான சில விஷயங்கள்லாம் தெரிய வருது. அது என்னன்னா இந்த ஜோலின் வந்துட்டு காணாம போறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி அவங்களோட வீட்டுக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க அத்தனை பேருமே வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோலின் அப்புறம் புதுசா வந்திருக்க இந்த பாய் ஃப்ரெண்டான ஜேசன் ஜி இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு போல இருக்கு. பொருள்லாம் வந்துட்டு இழுத்து போடுற மாதிரியான சத்தம் கேக்குது. அந்த ஜேசன் ஜி அப்படின்ற அந்த நபர் வந்துட்டு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கான், பயங்கரமா கத்துறான்.
சொல்றான், சீக்கிரம் வாங்க, ஏதோ பிரச்சனை போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுவும் போக குழந்தைங்களெல்லாம் வந்துட்டு இங்க என்ன பண்றீங்க, ரூம்குள்ள போங்க, ரூம்குள்ள போயிட்டு கதவை சாத்துங்க அப்படின்ற மாதிரி கத்துற சத்தமும் கேட்டுச்சு. எங்களுக்கு இதெல்லாம் வந்துட்டு ஒரே பதட்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனாலதான் சுத்தி இருக்கவங்களாம் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனா போலீஸ் ஆபீசர் வந்துட்டு இந்த கம்ப்ளைண்ட் கேட்டதுக்கு அப்புறம் நேரடியா வந்து இவங்க 2 பேர்கிட்டையும் விசாரிச்சுட்டே போயிருக்காங்க. இது மட்டும் தான் ஜேசன் ஜி கிட்ட பிரச்சனையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஜேசன் ஜி போதைப் பொருட்கள் எடுக்கக்கூடிய ஒரு நபர். இந்த போதைப் பொருள் எடுத்ததுனால 2-3 தடவை வந்துட்டு அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அவங்க வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய சில நெய்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த ஜேசன் ஜி ஜொலினை போட்டு சில சமயங்களை அடிச்சதாகவும் சொல்றாங்க. இது எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் போலீஸ் ஆபீசர்ஸோடைய முழு சந்தேகமும் இந்த ஜேசன் ஜி மேலதான் போகுது. உடனே போலீஸ் ஆபீசர் வந்துட்டு இந்த ஜேசன் ஜியை கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க. விசாரிச்சப்ப என்ன சொல்றீங்க நீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, ஜொலின் வந்துட்டு காணாம போயிட்டாளா, எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. போலீஸ் ஆபீசர்ஸ் மேற்கொண்டு நீங்க சண்டை போட்டு ஒரு வாட்டி மாட்டினீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. அதுக்கு அவன் என்ன சொல்லியிருக்கானா, சொல்ல போனா நாங்க 2 பேருமே பிரிஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்துட்டோம். எங்களுக்குள்ள எதுவுமே வந்துட்டு ஒத்து போக மாட்டேங்குது, அதனால எங்களுக்குள்ள நிறைய சண்டைகள் வந்துட்டு இருந்தது, அது எல்லாமே உண்மைதான். ஆனா இப்ப ஜொலின் வந்துட்டு காணாம போனதுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். இந்த சமயம் தான் வந்துட்டு இந்த ஜேசன் ஜியோட கையில வந்துட்டு சில சராச்சா மாதிரியான காயங்களை வந்துட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் நோட் பண்றாங்க. என்னது இது, உடம்புலாம் வந்துட்டு ஏதோ காயம் இருக்கிற மாதிரி இருக்கே, இந்த காயம் வந்துட்டு எப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு ஜேசன் ஜி வந்துட்டு நான் என்னோட நாய் கூட விளையாண்டுட்டு இருக்கும் போது விழுந்துட்டேன், சராச்சிருச்சு, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். ஆனா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு அந்த காயங்களை பார்க்கறப்ப சராச்சி வந்த காயம் மாதிரி தெரியல. He said மேற்கொண்டு போலீஸ் ஆபீசர்ஸ் இவங்கிட்ட விசாரிச்சுட்டு இருந்த அந்த சமயத்துல தான் இன்னொரு இடத்துல இருந்து போலீஸ்க்கு ஒரு கால் வருது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுமக்கள் சில பேர் வந்துட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் வெளியிட்டு இருந்த அந்த காரோட போட்டோ பார்த்துட்டு அதே மாதிரியான ஒரு கார் வந்துட்டு இங்க நிக்குது அப்படின்ற மாதிரி கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த கார் வந்துட்டு அவங்களோட ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு கார் பார்க்கிங்ல நிக்கிறதா சொல்றாங்க. இந்த போன் கால் எப்போ வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா May 16th. உடனடியா போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த இடத்துக்கு போறாங்க. போயிட்டு பார்த்தப்ப அது ஜொலினுடைய கார் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகுது. ஜொலினுடைய கார் வந்துட்டு கிடைச்சிருச்சு, ஆனா சுத்தி எங்கேயுமே ஜொலினை காணமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த கார் வந்துட்டு எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா ஜொலின் வேலை பார்த்துட்டு இருந்த அந்த ஹேர் சலூன்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு பார்க்கிங் ஏரியாவில் கிடைச்சிருக்கு. போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த ஏரியாவை சுத்தி பாக்குறாங்க. பார்த்தப்ப அங்க தூரத்துல ஒரு சிசிடிவி கேமரா இருக்கிறது தெரியுது. சரி, இந்த கேமராவோட ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே ஒண்ணு எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அன்னைக்கு வந்து இவங்க அந்த காரை நிப்பாட்டிட்டு எங்க போயிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபுட்டேஜை ஒண்ணு விடாம எல்லாத்தையும் போட்டு பாக்குறாங்க. இப்படி போட்டு பார்த்தப்ப நைட்டு 1:17 AM அந்த பார்க்கிங்க்கு அந்த கார் வந்து நின்றுருக்கு. கரெக்டா எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜொலின் வந்துட்டு அவங்களோட ஹேர் சலூன் ஒர்க்கை முடிச்ச சில மணி நேரங்கள்ல இது நடக்குது. அந்த காரை அந்த இடத்துல வந்து நிறுத்தினதுக்கு அப்புறமா உள்ள இருந்து ஒரு லேடி வந்துட்டு வெளியில வராங்க. வெளியில வந்து நடந்து போறாங்க. ஆனா இந்த லேடியை பாக்குறதுக்கு ஜொலின் மாதிரி இல்ல, வேற யாரோ ஒரு லேடி. இதுக்காக இந்த லேடி வந்துட்டு ஜொலினோட காரை ஓட்டிட்டு வரணும், வந்து இந்த இடத்துல பார்க் பண்ணணும். கேமரா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தூரத்துல கேப்சர் பண்ணதுனால இந்த லேடி யார் அப்படின்ற இவங்களோட ஃபேஸ் வந்துட்டு கிளியரா அந்த கேமராவில் தெரியல. இதனால போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டைமிங்ல சுத்தி இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராஸ்லாம் வச்சு கம்ப்ளீட்டா ஒவ்வொரு இடத்துலையும் இந்த காரை டைரக்ட் பண்ணி தேடுறாங்க. இப்படி கேமரா டு கேமரா அந்த லேடியை ட்ராக் பண்ணி பார்த்தப்ப அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லேடி அங்க காரை நிப்பாட்டினதுக்கு அப்புறமா அங்க நடந்து போறாங்க. நடந்து போயிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரோல் பங்கை ரீச் பண்றாங்க. அப்படி போனவங்க உள்ள இருக்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயி கிட்ட போயிட்டு பேசியிருக்காங்க. நான் வந்துட்டு போனை யூஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா நான் டாக்ஸி புக் பண்ணணும், நடந்து போக முடியாது என்னால அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க.
இப்போ இந்த ஃபுட்டேஜை போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எடுத்துட்டு வந்து அந்த பெட்ரோல் ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டு அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்த அந்த எம்ப்ளாயியை பார்த்து இந்த லேடி நீங்க அட்டன் பண்ணீங்களா, இவங்க நீங்க பார்த்துருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த எம்ப்ளாயி இந்த லேடி வந்துட்டு பார்த்த உடனே ஆமாமா நான் இந்த லேடியை வந்துட்டு பார்த்துருக்கேன், நான் தான் அன்னைக்கு இவங்களை அட்டன் பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஒரு நாளைக்கு நீங்க எத்தனையோ பேரை பார்த்துருப்பீங்க, ஆனா இந்த லேடியோடைய போட்டோவை காட்டின உடனே ஆமா நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி எப்படி நீங்க டக்குன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த எம்ப்ளாயி வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நல்லாவே இவங்களை ஞாபகம் இருக்கு, அன்னைக்கு இவங்க வழக்கமா எல்லாரும் பேசுற மாதிரி பேச கிடையாது, தொணன்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க. நான் இந்த மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணிக்கிறேன், நான் அந்த ஃபோனை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு டாக்ஸியை வந்துட்டு புக் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் என்னோட ஃப்ரெண்டு பார்ட்டிக்கு போயிட்டு ஸ்ட்ரெயிட்டா இங்கே வரேன், நான் இப்போ வீட்டுக்கு போய் ஆகணும் இல்லையா, அதனால நான் டாக்ஸி புக் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, அன்னைக்கு காலையில இருந்து என்னென்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷனுமே அந்த எம்ப்ளாயி கிட்ட சம்மந்தமே இல்லாம கொடுத்துருக்காங்க. அங்க வேலை பார்த்துட்டு இருந்த அந்த எம்ப்ளாயி பிடிச்சி இன்னைக்கு பார்ட்டிக்கு என்னோட ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்ட் வந்திருந்தான், அவன் எப்படி இருந்தான் தெரியுமா அப்படின்லாம் வந்துட்டு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஆமா பெரிய பாப்பநாசம் சுயம்புலிங்கம் அப்படியே போயிட்டு இருக்கிறவங்க எல்லாத்தையுமே பேசி அப்படியே அவங்களாம் மேனிபுலேட் பண்ணி அந்த டேவை ரீக்ரியேட் பண்றாங்களாம். ஆனா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரியான ஓவர் இன்ஃபர்மேஷனை கேட்ட உடனே இங்க ஏதோ ஒன்று தப்பா இருக்கு, வேணும்னு பொய் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத டக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு கிடைச்சிருக்க இந்த சர்வேலன்ஸ் கேமரா ஃபுட்டேஜோட போட்டோஸ் எல்லாத்தையுமே எடுத்து மறுபடியும் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் நெய்பர்ஸ்னு எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. இந்த லேடி நீங்க பார்த்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருந்த அந்த சமயத்துல எடுத்த உடனே அந்த ஹேர் சலூனோட ஓனர் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, இவங்களை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், உங்களோட பேர் வந்துட்டு ஜெனிஃபர், நம்மளோட ஹேர் சலூன்ல தான் வந்துட்டு இவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சொல்ல போனா ஜொலின் காணாம போன அன்னைக்கு கூட ஜெனிஃபர் தான் வந்துட்டு அன்னைக்கு டியூட்டியில் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த விஷயத்தை கேட்ட உடனே போலீஸ் ஆபீசர்ஸோட சந்தேகம் அத்தனையுமே வந்துட்டு ஜெனிஃபர் பக்கம் திரும்புது. யார் இந்த ஜெனிஃபர்? நான் இந்த வீடியோட ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து வரும், அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தே இருக்க மாட்டீங்க, அவ்வளவு வித்தியாசமான ஒரு மேனிபுலேட்டிவ் கேரக்டர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பேன். அது வேற யாருமே கிடையாது, இவங்க தான் ஜெனிஃபர். இப்ப யார் இந்த ஜெனிஃபர் அப்படின்னு பார்க்க போக தான் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு எக்கச்சக்கமான ட்விஸ்டுகள் வந்துட்டு காத்துட்டு இருந்தது. இந்த ஜெனிஃபரை பத்தி அந்த ஓனர் கிட்ட போலீஸ் ஆபீசர்ஸ் விசாரிச்ச அந்த சமயத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஜெனிஃபர் வந்துட்டு கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த சலூன்ல வந்து ஜாயின் பண்ணாங்க, பெருசா அவங்கள பத்தின டீடைல்ஸ் எல்லாம் இங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது, ஆனா அவங்க பாட்டுக்கு வருவாங்க, வந்து இந்த ஹேர் ஸ்டைலிங்லாம் பண்ணுவாங்க, கொஞ்சம் வித்தியாசமா தான் பிஹேவ் பண்ணுவாங்க, எப்பயுமே கொஞ்சம் ரூடா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கிடையில ஜெனிஃபர் அப்புறம் ஜொலின் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில கூட ஏதோ ஒரு வாக்குவாதம் போயிட்டு இருந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன் அப்படின்ற அந்த விஷயத்தையும் இவர் சொல்றாரு. எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெனிஃபருக்கும் ஜொலினுக்கும் இடையில எக்கச்சக்கமான பிரச்சனைகள் போய்கிட்டு இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் ஜெனிஃபர் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஃபீல் வந்துட்டு எல்லாருக்குமே இருந்தது. அதுலயும் ஜொலின் காணாம போறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஜெனிஃபர் கூட அவங்களுக்கு ஏதோ ஒரு வாக்குவாதம் வந்தது, அது ஒரு பெரிய பிரச்சனையா மாறுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இத அவங்க கூட ஒர்க் பண்றவங்க மட்டும் கிடையாது, அன்னைக்கு வந்திருந்த கஸ்டமர்ஸுமே பார்த்திருக்காங்க. இந்த ஆர்கியூமெண்ட்ல எக்ஸாக்டா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜொலின் வந்துட்டு பயங்கரமா கத்திருக்காங்க. கத்திட்டு ஜெனிஃபரை பார்த்து நீ பல விஷயங்கள் மறைச்சிக்கிட்டு இருக்க அப்படின்றது எனக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்றதையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன், உன்னை நான் சும்மா விட மாட்டேன், நீ யார் அப்படிங்கறத இந்த உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவேன் அப்படின்ற மாதிரி கத்திருக்காங்க. இதில் இருந்தே ஜொலினுக்கு ஜெனிஃபரை பத்தின ஏதோ சில உண்மைகள்லாம் வந்துட்டு தெரிய வந்துட்ட மாதிரி தெரியுது. இது மட்டும் இல்ல, ஜொலின் வந்துட்டு அந்த பார்லருடைய ஓனரான ஒருத்தருக்கு வந்துட்டு மெசேஜஸ்லாம் அமைச்சிருக்காங்க. இங்க சில விஷயங்கள் வந்துட்டு வித்தியாசமா இருக்கு, ஜெனிஃபருக்கு பின்னாடி நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கு அப்படின்னு அதுல போட்டிருக்காங்க. ஜெனிஃபரோட ஆக்டிவிட்டியில ஏதோ ஒன்று சரி இருக்கா கிடையாது, ஜெனிஃபரோட பேக்ரவுண்ட் செக் பண்ணும், ஜெனிஃபர் வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமா பிஹேவ் பண்றாங்க, அவங்க கிட்ட இருக்கும்போது ஒரு விதமான நெகட்டிவ் இம்ப்ரெஷனா இருக்கு அப்படின்ற மாதிரி பல விஷயத்த அந்த மெசேஜஸ்ல வந்துட்டு அவங்க சென்ட் பண்ணிருக்காங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த ஹேர் சலூன்ல விசாரிச்சப்ப ஓனர் வந்துட்டு ஜெனிஃபர் கொடுத்த அந்த அட்ரஸ் எடுத்து போலீஸ் ஆபீசருக்கு தராங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் உடனே ஜெனிஃபருடைய அட்ரஸ்க்கு போய் பார்த்திருக்காங்க. போய் பார்த்தா அங்க அப்படி ஒரு அட்ரஸே கிடையாது, வீடும் கிடையாது. சரி கடைசியா வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பே செக் தந்துருப்பீங்களே அதை எடுங்க அப்படின்னு சொல்லி அந்த அட்ரஸை போயிட்டு பார்த்திருக்காங்க. அங்கேயுமே வந்துட்டு எந்த விதமான வீடும் கிடையாது. ஜெனிஃபருக்கு கண்டினியூஸா ஃபோன் பண்ணி பார்க்கறாங்க. ஜெனிஃபருடைய மொபைல் வந்துட்டு சுவிட்ச் ஆஃப். இதெல்லாம் வச்சு பார்க்கறப்ப கண்டிப்பா ஜெனிஃபர் வந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணியிருந்திருக்கணும், அதில் இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இப்படிலாம் பண்றாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. இப்படி ஜொலினோட கார் எடுத்துட்டு போயிருக்காங்க, ஃபேக் அட்ரஸ், மொபைல் சுவிட்ச் ஆஃப், இது எல்லாமே அவங்க மேல இருக்கக்கூடிய சந்தேகத்தை அதிகப்படுத்த அவங்களோட போட்டோ வச்சுட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லா இடத்துலயுமே தேட ஆரம்பிச்சாங்க. ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயுமே போட்டோ அமைச்சு தேடி பார்த்ததுல கடைசியா
வந்து பாத்தீங்கன்னா அவங்க 16th மேவே வந்துட்டு மாட்டிக்கிறாங்க. இவங்க அந்த சமயத்துல நாசா கண்ட்ரில இருக்க கிடையாது, சென்ட் ஜான்ஸ் கண்ட்ரில இருந்திருக்காங்க. இது இந்த ஹேர் சலூன்ல இருந்து கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அது எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி ஒரு பெரிய லாரி நின்னுட்டு இருக்கு, பின்னாடி ஒரு பெரிய லாரி நின்னுட்டு இருக்கு. இதுக்கிடையில அவங்களோட கியா காரை வந்துட்டு நடுவுல போட்டுட்டு காருக்குள்ளே படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் இம்மீடியட்டா அவங்கள அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு அந்த காரை பார்த்தப்ப அந்த கார்ல சும்மா தூங்கின மாதிரி இல்ல, அந்த கார்ல தான் அவங்க தங்கிக்கிட்டே இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அவங்கள கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அவங்களையும் அந்த காரையும் வந்துட்டு நாசா கண்ட்ரிக்கு கொண்டு வராங்க. ஜோலின் வந்துட்டு காணாம போனதுக்கும் இவங்களுக்கும் கனெக்ட் பண்ற மாதிரியான எவிடன்ஸ்கள் கிடைக்கல அப்படின்னாலும் அந்த காரை வந்துட்டு இவங்க தான் திருடிட்டு போயிருக்காங்க அப்படின்றது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல தெரிஞ்சிருக்கு. அதனால போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த காரை திருடினதுக்காக இவங்களை கூட்டு போயிட்டு அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க. இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. இதுக்கிடையில கொண்டு வந்து அந்த காரை வந்துட்டு செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர் அந்த காரை செக் பண்ணப்பதான் அவங்களுக்கு பயங்கரமான ஷாக் வந்துட்டு காத்துக்கிட்டு இருந்தது. அந்த காருக்குள்ள மொத்தம் 18 ஐடி கார்ட்ஸ் இருந்திருக்கு. அந்த 18 ஐடி கார்டுலயுமே வேற வேற பேர் போட்டிருக்கு. ஆனா அந்த 18 ஐடி கார்டுலயுமே இருக்கிற அந்த போட்டோ வந்துட்டு இப்போ இவங்க அரெஸ்ட் பண்ண ஜெனிஃபரோடது. 1999ல இருந்து கிட்டத்தட்ட 18 பெயர்கள்ல இவங்க பல இடத்துல வித்தியாசமா போயிட்டு வேலை பார்த்திருக்காங்க. 18 விதமான ஐடென்டிட்டியில இருந்திருக்காங்க, 33 சிட்டியில் இருந்திருக்காங்க, 14 ஸ்டேட்ல இருந்திருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு போட்டோலையும் பாத்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு மாதிரி இருந்திருக்காங்க. இதுக்காக அவங்க ஹேர் கட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி இருந்திருக்காங்க. அவங்க கலரு, அப்பியரன்ஸ், ட்ரெஸ்ஸிங்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ஒவ்வொரு இடத்துலயும் வேற வேற மாதிரி வச்சிருந்திருக்காங்க. இவங்க ஒரு சமயம் இந்த பார்ட்டிஸ்ல பார்லாம் வந்துட்டு ஆடக்கூடிய ஒரு பொண்ணா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரக் டிரைவரா வேலை பார்த்திருக்காங்க, வெயிட்ரஸா, அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கரா அப்படின்னு சொல்லி பல இடத்துல பல விதமான வேலைகளை பார்த்திருக்காங்க. இதுல இப்ப இவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த ஜெனிஃபர் அப்படின்ற பேரு கூட அவங்களோடது கிடையாது. ஒரு கார் கிராஷ்ல இறந்து போன ஒரு பொண்ணுடைய பேரு தான் ஜெனிஃபர். அந்த பேரை தான் இவங்க அவங்களுக்கு வச்சுக்கிட்டாங்க. அப்ப இவங்களுடைய உண்மையான பேர் தான் என்ன அப்படின்னு பாக்குறப்ப இவங்களோட உண்மையான பேர் வந்துட்டு கிம்பர்லி கெஸ்லர் அப்படின்னு தெரியுது. இவங்க 9th மே 1968ல பிறந்திருக்காங்க. இவங்க பிறந்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பென்சில்வேனியாவில் இருக்கக்கூடிய பட்லர் கண்ட்ரி. 2004ல, அதாவது இவங்களுக்கு 35 வயசு இருக்கிறப்ப இவங்க திடீர்னு காணாம போயிடுறாங்க. ஆனா இவங்க மிஸ் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்க வீட்டுல இருக்கிற யாருமே வந்துட்டு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. ரொம்ப வருஷமா கம்ப்ளைண்ட் கொடுக்காமலே இருந்துட்டு என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. 8 வருஷம் கழிச்சு 2012ல போயிட்டு எங்க பொண்ணை காணோம் அப்படின்ற மாதிரி இவங்க வீட்டுல இருக்கவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. போலீஸ் ஆபீசர்ஸும் வந்துட்டு இந்த ஜெனிஃபரை, அதாவது இந்த கிம்பர்லியை கண்டுபிடிக்க எவ்வளவு ட்ரை பண்ணிருக்காங்க. அப்ப அவங்களால முடியல. இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா ஜெனிஃபர் அப்படின்ற பேர்ல இருக்கக்கூடிய இந்த கிம்பர்லி வந்துட்டு மிஸ்ஸிங் பர்சன் லிஸ்ட்ல தான் இருக்காங்க. இவங்களை இன்வெஸ்டிகேட் பண்ண அந்த சமயத்துல போலீஸ் ஆபீசர்ஸே இவங்களை பார்த்து நான் உங்களை என்ன பேர் சொல்லி கூப்பிடுறது அப்படின்னு கேட்டாங்க. கடைசியில சரி ஓகே, உங்களுடைய பேர் கிம்பர்லி தானே, அதனால நான் கிம்முனே கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. When you run my fingerprints through, they come up as Kimberly Lee Kessler. And that's about it. So I would prefer to be called Kim. இந்த இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல கிம்பர்லி வந்துட்டு ரொம்ப வித்தியாசமா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. கிம்பர்லியோட ஆட்டிடியூடே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருந்திருக்கு. ஜோக்லாம் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. No, they feel great. You can put them on tighter if you want. Whatever you want to do. இந்த இன்டர்வியூல போலீஸ் ஆபீசர்ஸ் தெளிவா ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. அவங்களோட முகத்துல வந்துட்டு காயம் இருக்கு, அவங்களோட கையிலையும் காயமா இருக்கு. எப்படி உங்களோட உடம்புல இந்த மாதிரியான காயங்கள்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு கிம்பர்லி, நான் மோட்டார் பைக் ஓட்டிட்டு போயிட்டு இருந்தப்ப தெரியாம மரத்துல போய் மோதிட்டேன். அப்ப வந்துட்டு இதெல்லாம் சராச்சிருச்சு, அதுல தான் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரியான காயங்கள்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த காயங்களை போலீஸ் ஆபீசர்ஸ் பாக்குறாங்க. பார்த்ததுல இது வந்துட்டு சராச்சதுனால வந்த காயம் மாதிரி தெரியல, யாரு கூடயும் நல்லா சண்டை போட்டதுனால ஏற்பட்ட காயம் மாதிரி தெரியுது. எதுக்காக இப்படி வேற வேற பேர்ல வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டப்பதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. கிம் வந்துட்டு ஒருத்தங்களை லவ் பண்ணி அவங்க கூட இருந்திருக்காங்க. அந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேங்கை கொள்ளையடிச்சிருக்கான். இதுல அந்த நபரை மட்டும் தேட கிடையாது, அவங்க கூட இருந்த இந்த கிம்மையுமே சேர்த்து தேடிக்கிட்டு இருந்திருக்காங்க. இதுல கிம் பெருசா எந்த ஒரு தப்புமே பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா கிம்மும் கூட இருந்ததுனால அவங்களையும் சேர்த்து தான் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த கேஸ் போயிருந்திருக்கு. அங்கிருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி வேற வேற பேர்ல வேற வேற ஊர்ல தங்க ஆரம்பிச்சிருக்காங்க. FBI கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட 25 வருஷமா இவங்க ஓடிக்கிட்டே இருந்திருக்காங்க. அதுல கடைசி 2 மாசமா தான் ஜெனிஃபர் அப்படின்ற ஐடென்டிட்டியில இந்த சலூன்ல வந்துட்டு வேலை பார்த்திருக்காங்க. அதுவும் அவங்களுக்கு வீடு அங்க இருக்க கிடையாது, கார்லயே தான் தங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க கடைசி 2 மாசம். இவங்க கிட்ட ஜொலினை பத்தி விசாரிச்சதுக்கு ஜொலின் எங்க போயிருக்காங்க அப்படின்ற எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்களோட கார் எங்க இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு கார் எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது, அது ஏன் என்கிட்ட கேக்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு இந்த CCTV ஃபுட்டேஜை காமிச்சு
ஆச்சு, நீங்க தானே காரை விட்டு போயிருக்கீங்க, சரி இப்போ வச்சு சொல்லுங்க, இதனால இந்த கார் எடுத்துட்டு போயிட்டு அந்த இடத்துல விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. மேற்கொண்டு ஜெனிஃபரை போலீஸ் ஆபீசர்ஸ்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்த அந்த சமயத்துல இதுக்கு மேல ஜெனிஃபரோட வாயிலிருந்து உண்மையை வர வைக்க முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. இதனால ஜெனிஃபருடைய பழைய ஐடென்டிட்டிஸ், அதாவது பாஸ்ட்ல வந்துட்டு யார் யாரெல்லாம் அவங்களோட ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க, யார் யார் கூட இவங்க க்ளோஸா இருந்திருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பார்த்துட்டு இருந்தப்ப ஜெனிஃபருடைய ஒரு எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட பேர் வந்துட்டு தெரியுது. உடனடியாக போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவர்கிட்ட போயிட்டு விசாரிக்கிறாங்க. இப்படி விசாரிச்சப்ப இவர் ஜெனிஃபரை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது கிம்பர்லி, இவங்களுடைய ஒரிஜினல் நேம் வந்துட்டு கிம்பர்லி அப்படின்றதுனால இதுக்கு மேல நம்ம கிம் அப்படின்னு கூப்பிடலாம். இவரு கிம்மை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு பொண்ணு. அவ மென்டலி வந்துட்டு நார்மலா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ண கிடையாது. அவ பண்ற எல்லாமே ரொம்ப வித்தியாசமா விசித்திரமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சொல்ல போனா ஒரு சமயம் நடந்த ஆர்கியூமெண்ட்ல கிம் வந்துட்டு பேஸ்பால் பேட் எடுத்து திரும்ப திரும்ப அடிச்சதுல இவருக்கு பல்லுலாம் கொட்டி இருக்கு. மேற்கொண்டு இவ கூட இருந்தா டேஞ்சர் அப்படிங்கறதுனால தான் நானாவே தப்பிச்சு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. இது மட்டும் கிடையாது, கிம்மோட இன்னொரு எக்ஸ் பாய் ஃப்ரெண்டான டிம் அப்படின்றவர் என்ன சொல்றாருன்னா, நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கிம்பர்லி வந்துட்டு டேட் பண்ண, ஆரம்பத்துல நார்மலா இருந்த மாதிரி இருந்தது, ஆனா கிம்பர்லியோட ஆக்டிவிட்டி எல்லாமே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆச்சு. இதுல இவர் ஷாக்கிங்கா ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வாட்டி கிம்பர்லி அவங்க கிட்ட இருந்து துப்பாக்கி எடுத்து அவங்க வீட்டுல வளர்த்தக்கூடிய பூனையை தலையில சுட்டுட்டாங்களாம். இது மட்டும் இல்ல, கத்தி எடுத்துட்டு வந்து ஒரு தடவை இவங்களோட நெஞ்சலி குத்துனதாகவும் அவர் சொல்றாரு. இந்த மாதிரி விசாரிக்க கிம்பர்லியை பத்தின பல உண்மைகள் வந்துட்டு தெரிய வருது. அதுலயும் ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, கிம்பர்லி கூட நான் பழகிட்டு இருந்த அந்த சமயத்துல கிம்பர்லி வந்துட்டு அடிக்கடி கல்லறை தோட்டத்துக்கு போவா. நானும் சரி, இறந்து போன அவங்களோட அப்பாவை பாக்குறதுக்காக தான் அவ போறா போல இருக்கு அப்படின்னு சொல்லி நானும் சிமெண்ட்ரிக்கு வந்துட்டு அவ கூட போவேன். இப்படி போறப்பெல்லாம் இவ வந்துட்டு அவங்க அப்பாவுடைய கல்லறையை பார்க்க மாட்டா. அதுக்கு பதில மத்தவங்களுடைய கல்லறை தோட்டத்தெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு இருப்பா. புதுசா யாராச்சும் இங்க இறந்து போயிட்டு வந்திருக்காங்களா, நம்ம ஏஜ்ல யாராச்சும் இறந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் பாப்பா அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிம்பர்லிக்கு பக்கத்து வீட்டுல இருந்த அவங்களோட நெய்பர்ஸ்லாம் வந்து கிம்பர்லி வித்தியாசமான சில சடங்குகள்லாம் பண்றதை நோட் பண்ணிருக்காங்க. அதாவது இந்த சூனியம் வைக்கிற மாதிரி, பிளாக் மேஜிக், இந்த பொம்மையெல்லாம் வச்சு பண்றது, இதெல்லாம் வந்துட்டு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இது கூடவே கிம்பர்லியோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் வந்துட்டு கிம்பர்லி பத்தின இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிம்பர்லிக்கு சின்ன வயசுல இருந்து நிறைய மேனிபுலேட் பண்ற மாதிரியான பிஹேவியர் இருந்திருக்கு. அதே மாதிரி கிம்பர்லிக்கு வந்துட்டு எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கிறது பிடிக்காதான். ஒவ்வொரு டைமும் அவங்கள வேற வேற மாதிரி மாத்திப்பாங்க. சொல்ல போனா ஸ்கூல் படிக்கிற டைம்லயே கிம்பர்லி வந்துட்டு ஒரு வருஷம் ஃபுல்லா நார்மலா படிச்சுட்டு அந்த 2 மாச லீவ்ல கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு வேற ஏதோ ஒரு ஆள் மாதிரி அடுத்த வருஷம் ஸ்கூலுக்கு வந்து சேருவாங்களாம். இப்படி இவங்க சேஞ்ச் ஆகி வர அந்த சமயத்துல இவங்களோட மேக்கப், இவங்களோட ஹேர் ஸ்டைல், இவங்களோட பாடி எல்லாமே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த 18 விதமா மாறினது வந்துட்டு மாறி வேற வேற இடத்துல வந்துட்டு வேலை பார்த்தது புதுசு கிடையாது. சின்ன வயசுல இருந்தே இவங்க பண்ணிருக்காங்க. இவங்க அத்தனை பேர் சொன்ன இத்தனை விஷயங்களை கேட்டதுக்கு அப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு பயங்கரமான சந்தேகம் வருது. இது நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்க மாதிரி சாதாரண மிஸ்ஸிங் பர்சன் கேஸா மட்டும் இருக்க வாய்ப்பில்லை. கண்டிப்பா இது ஒரு கொலை கேஸா தான் இருக்கணும். ஜெனிஃபர், அதாவது கிம்பர்லி வந்துட்டு இதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான தடவை கத்தி, துப்பாக்கி எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம மிஸ்ஸிங் பர்சன் கேஸ் அப்படின்ற அந்த கண்ணோட்டத்திலே போவேனா, இது ஒரு கொலை கேஸ் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போலீஸ் அவங்களோட அப்ரோச்சை மாத்துறாங்க. இப்படி மாத்தின உடனே அவங்களுக்கு அந்த சலூன் மேலதான் வந்து பாத்தீங்கன்னா டவுட் வருது. ஏன்னா அன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு வந்துட்டு ஜொலினுக்கு வந்து ஷிஃப்ட் முடியுது. அப்ப கிம்பர்லி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கடையை டேக் ஓவர் பண்ணிருக்காங்க. 2 பேருமே வந்துட்டு அந்த சமயம் கடைசி அந்த சலூன்ல தான் இருந்திருக்காங்க. அந்த சலூன்ல எதனாச்சும் நடந்திருக்குமோ அப்படின்ற சந்தேகம் இவங்களுக்கு வர போலீஸ் ஆபீசர்ஸ் உடனடியாக அந்த சலூனுக்கு போறாங்க. மறுபடியும் கம்ப்ளீட்டா செக் பண்ணி பார்க்கறாங்க. இப்படி செக் பண்ணி பார்த்தப்ப அந்த சலூன்ல ரத்த கரையோ இல்ல வந்துட்டு தள்ளுமுள்ளு நடந்த மாதிரியோ எந்த ஒரு தடையுமே கிடைக்கல. ஆனா போலீஸ் ஆபீசர்ஸ் இதோட நிறுத்த கிடையாது, நம்ம லுமினல் டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. லுமினல் டெஸ்ட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு விதமான கெமிக்கல். இந்த கெமிக்கலை சம்பவம் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த இடத்துல வந்துட்டு கம்ப்ளீட்டா தெளிப்பாங்க. ஒருவேளை கொலைகாரன் வந்துட்டு அந்த இடத்துல ஒரு கொலையை பண்ணியிருப்பான். கொலையை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ரத்தத்தோட தடயத்தை எல்லாத்தையுமே கிளீன் பண்ணியிருந்தாலும் இந்த லுமினல் ஸ்ப்ரே வந்துட்டு தெளிக்கிற அந்த சமயத்துல ஒரு ப்ளூ கலர்ல அதை மட்டும் தனியா காட்டி கொடுத்துரும். என்னதான் டெட்டால் போட்டு பயங்கரமான கெமிக்கல் சொல்யூஷன் எல்லாத்தையுமே போட்டு அந்த இடத்த நம்ம கம்ப்ளீட்டா கழுவி இருந்தாலும் இந்த லுமினல் ஸ்ப்ரேவை அடிச்சா போதும், இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ரத்தம் சிந்தி இருக்கு அப்படிங்கறத அழகா வெளிச்சம் போட்டு காட்டிடும். இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த லுமினல் ஸ்ப்ரேவை எடுத்து அந்த கடை ஃபுல்லா தெளிச்ச அந்த சமயத்துல பல இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரத்த கரைகள் இருக்கிறத அவங்க பாக்குறாங்க. செவுத்துல, கேபினட்ல, சீட்ல, ஃப்ளோர்ல, கார்பெட்ல அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே ரத்தம் சிந்தி இருக்கு. அது மட்டும் கிடையாது, அந்த கடையை கிளீன் பண்றதுக்காக வச்சிருக்க மாப்ல கூட வந்து பாத்தீங்கன்னா ரத்தக்கரை இருக்கு. அநேகமா கிம்பர்லி வந்து கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த இடத்தை கிளீன் பண்றதுக்காக இந்த மாப்பை யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு தெரியுது. அங்க இருக்கக்கூடிய வேக்கம் கிளீனர் அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளட்லாம் இருந்திருக்கு. போலீஸ் ஆபீசர்ஸ் அதை எடுத்துட்டு போயிட்டு ஃபாரன்சிக் டீம்ல தந்தப்ப ஃபாரன்சிக் டீம்ல இருக்கவங்க அந்த மாப்ல அந்த வேக்கம்ல இருக்கிறது அந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் ஜொலினோட பிளட் சாம்பிள் தான் அப்படிங்கிற
அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்றாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இந்த கிம்பர்லி வந்துட்டு அந்த சலூன்குள்ளேயே வச்சு ஜொலினை வந்துட்டு கொலை பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னு தெரியுது. இது மட்டும் கிடையாது, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கரெக்டா அன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு அவங்க அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு கிளம்புறாங்க. அந்த சலூன்ல அதுக்கு அடுத்த 2 நாள் வந்துட்டு ஹாலிடே அப்படிங்கறத அவங்க ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு பார்க்குறப்ப என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிம்பர்லி ஏற்கனவே இந்த டேட்டை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருந்திருக்கணும். இந்த டேட்டை நம்ம பிளான் பண்ணோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம 2 பேர் மட்டும்தான் இருப்போம். ஓனர் இந்த இடத்துக்கு வர மாட்டாரு. கஸ்டமர்ஸ் எல்லாருமே ஈவினிங்கே போயிடுவாங்க. கீ வந்துட்டு நம்ம கிட்ட தான் இருக்கும். அடுத்த 2 நாள் நம்மளுக்கு ஃப்ரீயா இருக்கும். அந்த 2 நாள்ல நம்ம கொலை பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா கம்ப்ளீட்டா அந்த கடையை வந்துட்டு கிளீன் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி கிம்பர்லி நினைச்சிருந்திருக்கலாம். ஆனா உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாலுமே அந்த 2 நாள் வந்துட்டு ரொம்ப பெர்ஃபெக்டாவே அந்த சலூனை கிளீன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எந்த ஒரு இடத்துலையுமே சின்னதா ஒரு பிளட் சாம்பிள் கூட கிடைக்க கிடையாது. லுமினல் ஸ்ப்ரே போட்டதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. சில விஷயங்கள்லாம் வந்துட்டு அவங்களால கிளீன் பண்ணவே முடியல அப்படின்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்துட்டு கம்ப்ளீட்டா மாத்திருக்காங்க. அன்னைக்கு அந்த சலூன்ல சின்ன சின்னதா இருக்கக்கூடிய பல பொருட்கள் வந்துட்டு காணாம போயிருக்கு. அநேகமா அந்த பொருட்களை வந்துட்டு கிளீன் பண்ண முடிஞ்சிருக்காது. அதனால அந்த பொருட்களை அங்கிருந்து எடுத்துக்கிட்டே போயிருக்காங்க. இன்னொன்னு, அந்த ஹேர் சலூனுக்குள்ள ஏற்கனவே இருந்த ஒரு பிளான்ட் எடுத்துட்டு புதுசா ஒரு பிளான்ட் வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க. அப்படின்னா அந்த பிளான்ட்டுக்கு மேலேயுமே பிளட் டிராப்ஸ் வந்துட்டு விழுந்திருக்கலாம். அதை கிளீன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணியிருந்திருக்கலாம். இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அத்தனை பேர்த்தோட பார்வையும் வந்து பார்த்தீங்கன்னா கிம்பர்லி பக்கம் தான் திரும்புது. கிம்பர்லி அன்னைக்கு அதுக்கு அடுத்த நாள் என்னென்ன பண்ணாங்க அப்படின்றத பார்க்கறதுக்காக மறுபடியும் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த நாள் சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்துருக்காங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு பயங்கர ஷாக்கிங்கான சில ஃபுட்டேஜஸ் எல்லாமே கிடைச்சிருக்கு. இந்த சலூன் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு கொஞ்சம் பின்னாடி இருக்கக்கூடிய சில குப்பை தொட்டி எல்லாம் இவங்க அப்பப்போ வந்து ஏதோ ஒரு ஹெவியா இருக்கக்கூடிய பார்சல்லாம் வந்துட்டு தூக்கி தூக்கி அந்த குப்பை தொட்டியில போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. இது ஒரு டைம் கிடையாது, பல டைம் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருந்திருக்காங்க. டே நைட்னு சொல்லி எல்லா டைமே சகஜமா வந்து தூக்கி போட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. இப்போ இந்த கார்பேஜ் பேக், பார்சலோட சைஸ், அதோட ஹெவினஸ் இதெல்லாம் பார்க்குறப்ப போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஒருவேளை ஜொலினை தான் கொலை பண்ணி இந்த மாதிரி பார்ட்டா பிரித்து இந்த மாதிரி தூக்கி போடுறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. உடனடியாக போலீஸ் ஆஃபீஸர் அங்கே இருக்கக்கூடிய அந்த குப்பை தொட்டி எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. அது எல்லாத்தையுமே ரெகுலராக வந்துட்டு க்ளீன் பண்ணிடுவாங்க. எக்ஸாக்டாக இங்கேருந்து வெளியில் போன அந்த குப்பைங்களாம் வந்துட்டு எந்த குப்பை கடங்குக்கு போடுவாங்க, எந்த இடத்துல கொட்டுவாங்க அப்படின்றத விசாரிச்சுட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தனியாக ஒரு டீமை வந்துட்டு ரெடி பண்ணி அவங்க எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டு அந்த இடத்துல வச்சு சர்ச் பண்ணாங்க. இந்த டீமை வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிற வெயில்ல அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனா அவங்களால எதுவுமே முடியல. ஜொலின் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பொருளுமே கிடைக்கல. அவங்களுடைய சடலம் வந்துட்டு எந்த மூளைக்கு போச்சு அப்படின்னு தெரியல. ஏன்னா அவ்வளவு பெரிய குப்பை கடங்களை வந்துட்டு ஒரு சடலத்தை, அதுவும் துண்டு துண்டா போடப்பட்ட சடலத்தை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 கஷ்டம். புளோரிடால ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாடி வந்துட்டு கையில கிடைச்சா மட்டும்தான் அதுக்கான தண்டனையை வந்துட்டு கொலை பண்ணவனுக்கு கொடுக்க முடியும். சடலமே கிடைக்காம ஒரு நபருக்கு வந்துட்டு தீர்ப்பு கொடுக்க மாட்டாங்க. என்ன இருந்தாலும் அவங்க வந்துட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ற மாதிரியான ஒரு சடலமும் அதுல வந்து கொலைகாரனுடைய எவிடன்ஸும் கிடைச்சா மட்டும்தான் அங்க தீர்ப்பை தருவாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சடலமே கிடைக்கல. அடுத்த கட்டமா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் மறுபடியும் அவங்க போயிட்டு வந்து எல்லா ஆக்டிவிட்டிஸுமே செக் பண்றாங்க. இப்படி ட்ராக் பண்ணதுல அவங்க அன்னைக்கு வந்துட்டு வால்மார்ட் போயிருக்காங்க. போயிட்டு அலுமினியம் கிளவுஸ் வாங்கியிருக்காங்க, நிறைய பேக்ஸ் வாங்கியிருக்காங்க, எலக்ட்ரிக் நைஃப் வாங்கியிருக்காங்க, நிறைய ட்ராஷ் பேக்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. இது மட்டும் கிடையாது, போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு கிம்பர்லியோட ஸ்டோரேஜை வந்துட்டு செக் பண்ணி பார்த்துருக்காங்க. இப்படி செக் பண்ணி பார்த்ததுல அவங்களோட ஸ்டோரேஜில் ஜெனிஃபரோட, அதாவது கிம்பர்லியோட பூட்ஸ் அப்புறம் சாக்ஸ் வந்துட்டு இருந்திருக்கு. அது நல்ல ப்ரௌனிஷ் கலர்ல இருக்கு. அது ரெண்டுத்தையும் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தப்ப அது ரத்தக்கரை தான் அப்படின்னும், அதுவும் ஜொலினுடைய பிளட் சாம்பிள் தான் அதுல இருக்குது அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்றாங்க. அது மட்டும் கிடையாது, கிம்பர்லியோட ப்ரௌசிங் ஹிஸ்டரி எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறப்ப கிம்பர்லி வந்துட்டு பல விஷயங்களை சர்ச் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. ஜொலின் வந்துட்டு காணாம போறதுக்கு, அதாவது அவங்க இறந்து போறதுக்கு ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடியில இருந்தே புளோரிடால இருக்கக்கூடிய பெண் கொலையாளிகள்லாம் யாரு, இதுக்கு முன்னாடி எப்படி எல்லாம் கொலை பண்ணிருக்காங்க, மனசை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ற மாதிரி எதனாச்சும் போதை பொருள் இருக்கா, பிரேத பரிசோதனை எப்படி பண்றாங்க, சைக்கோசிஸ்னா என்ன, சடலமே கிடைக்காம இதுக்கு முன்னாடி யாருக்காச்சும் தண்டனை தந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை சர்ச் பண்ணியிருக்காங்க.
அது மட்டும் கிடையாது, ஜோலின் வந்துட்டு காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் சேனல்ல போட்டிருந்த அந்த சமயம் அவங்களோட இன்டர்நெட்டுக்குள்ள கிட்டத்தட்ட 400 தடவைக்கு மேல அந்த 24 மணி நேரத்துக்குள்ளேயே வந்துட்டு ஜோலினோட பேரை போட்டு அந்த நியூஸை வந்துட்டு கேதர் பண்ண நினைச்சிருக்காங்க. என்னதான் இந்த கேஸ்ல சடலம் கிடைக்கல அப்படின்னாலும் அதை சுத்தி இருக்கக்கூடிய பல விஷயங்கள் கிடைச்சிருக்கும். மார்க்கெட்டுக்கு போயிட்டு கிளவுஸ் வாங்கிட்டு வந்தது, கத்தி வாங்கிட்டு வந்தது, சொல்யூஷன் வாங்கிட்டு வந்தது, அதுக்கப்புறம் கவரை தூக்கி குப்பை தொட்டியில போட்ட ஃபுட்டேஜ், கடைசியா கார் எடுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல விட்டுட்டு வருது, இந்த மாதிரியான எல்லா ஃபுட்டேஜுமே போலீஸ்க்கு கிடைச்சிருக்கு. இப்ப இதை மட்டுமே வச்சுக்கிட்டு கோர்ட்ல வந்துட்டு இந்த கேஸை நடத்துறாங்க. 8 செப்டம்பர் 2018 வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ் கோர்ட்ல நடக்குது. கோர்ட்ல இது எல்லாத்தையும் விசாரிச்சதுக்கு அப்புறம் நீதிபதி வந்துட்டு கிம்பர்லி தான் குற்றவாளி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இது ரொம்ப ரேரான கேஸ் அப்படின்னு தான் சொல்லணும். சடலமே கிடைக்காம ஒரு நபருக்கு வந்துட்டு தண்டனை கொடுக்கறது. இப்ப இவங்களோட கேஸ் வந்துட்டு போயிட்டு இருந்த அந்த சமயத்துல இவங்களை வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ண அந்த சமயத்திலயும் சரி, கோர்ட்லயும் சரி, கிம்பர்லி ரொம்பவே வந்துட்டு விசித்திரமா நடந்துட்டு இருந்திருக்காங்க. எதுவுமே நடக்காத மாதிரி பேசுறது, வித்தியாசமா கத்துறது, வித்தியாசமா சிரிக்கிறது, இந்த மாதிரி திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருந்திருக்காங்க. No, they feel great. You can put them on tighter if you want. Whatever you want to do. Match your mercy. So have as much fun as you'd like. Look, Jake. கோர்ட் வந்து கிம்பர்லி வித்தியாசமா ஆக்ட் பண்றதை பார்த்துட்டு இவங்க எதனாச்சும் மென்டலி பாதிக்கப்பட்டிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதனால கோர்ட் வந்து சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட்லாம் வந்துட்டு கொடுத்து பார்த்தப்ப அந்த டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, கிம்பர்லி வந்து ரொம்ப ரொம்ப நார்மலா இருக்காங்க, அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறது அவங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. அப்படி இருந்தும் வேணும்னே வந்துட்டு கோர்ட்ல இந்த மாதிரி ஆக்ட் பண்றாங்க. ஒருவேளை இந்த மாதிரி ஆக்ட் பண்ணா நம்ம சரியான மனநிலையில பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்மள விட்டுருவாங்கன்னு நினைக்கிறாங்களோ என்னமோ. ஆனா அவங்க பண்ணது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சுயநினைவோட தான் பண்ணிருக்காங்க. அதுவும் பெர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணி டார்கெட் பண்ணி பண்ணிருக்காங்க. கிம்பர்லி வந்துட்டு பியூர் ஈவில் அப்படின்னு சொல்லிடுறாங்க. தண்டனை வந்துட்டு நிறைவேற்றிடுறாங்க. பரோலே கிடையாது, ஆயுள் கால தண்டனை. கிம்பர்லியை கொண்டு போயிட்டு ஜெயில் அடைச்சிடுறாங்க. கிம்பர்லிக்கு இந்த சமயம் வந்துட்டு ரியலைஸ் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல நம்ம தப்பிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி. இவங்க அங்க இருக்கக்கூடிய மத்த ஜெயில் கைதிங்க கூட ரொம்ப வித்தியாசமா விசித்திரமா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படியாச்சும் நம்ம எந்த ஒரு தப்புமே பண்ணல அப்படின்னு நிரூபிச்சு எதனாச்சும் ஒண்ணு பண்ணி அந்த இடத்த விட்டு கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி இருக்கு அவங்களோட ஆக்டிவிட்டி எல்லாம். இப்ப சடனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஏப்ரல் 2020 ஜெயில கொடுக்குற எந்த ஒரு சாப்பாடையுமே சாப்பிட கிடையாது. சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பட்னி கிடந்திருக்காங்க. என்னன்னு கேட்டதுக்கு ஜெயில் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு அந்த சாப்பாட்டுல விஷம் வச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு பயமா இருக்கு, அதனாலதான் அந்த சாப்பாட்டை நான் சாப்பிட்றதுக்கு பயப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்படி இவங்க பல நாள் வந்துட்டு சாப்பிடாம இருந்ததுனால 56 நாள்ல 89 கிலோல இருந்து 33 கிலோவா மாறுறாங்க. பயங்கரமான வெயிட் லாஸ். அதனால அந்த ஜெயில இருக்கக்கூடிய வார்டனையும் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெட்டிஷன் போட்டாங்க. இப்படியே போச்சு அப்படின்னு சொன்னா கிம்பர்லி வந்துட்டு பட்னி கடந்து செத்து போயிடுவாங்க. எனக்கு என்னமோ பயமா இருக்கு, நீங்க கூப்பிட்டு வச்சு பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மறுபடியும் இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா போக ஆரம்பிக்குது. இப்படி சாப்பிடாம கிடந்ததுனால கிம்பர்லினால ஒழுங்கா எந்திரிச்சு நடக்க முடியல. அவங்கள வீல் சேர்ல கூட்டிக்கிட்டு தான் பல முறை வந்துட்டு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அப்படி கோர்ட்டுக்கு போன அந்த சமயமும் கோர்ட்ல வந்துட்டு தீர்ப்பு இவங்களுக்கு சாதகமா வரல அப்படின்றதுனால ரொம்ப ரொம்ப வித்தியாசமா ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுலயும் ஜோர்டன் பியர் இஸ் ஜோலன் கம்மிங்ஸ் கசின் அப்படின்றத மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதாவது ஜோர்டன் பியர் அப்படிங்கிறது இவங்களுக்காக கோர்ட்ல வந்துட்டு வாதாடக்கூடிய ஒரு வக்கீல். அவர் வந்து ஜோலின் கம்மிங்கோடைய கசின், அதனாலதான் எனக்கு ஏத்த மாதிரி அவர் வாதாட மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி வேணும்னே சொல்லியிருக்காங்க. ஆனா இது எதுவுமே உண்மை கிடையாது. ஆனா மறுபடியும் அதை மட்டும் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க எல்லா டைமுமே. இது மட்டும் கிடையாது, அவங்களை ஜெயிலில் போட்டதுக்கு அப்புறமும் ஜெயிலில் வந்துட்டு பல முறை ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு ட்ரெஸ் எல்லாமே சுற்றி இருக்காங்க. ஜெயிலுக்குள்ளேயே வந்துட்டு மோஷன் போயிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் மேலாம் வந்துட்டு எடுத்து அடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணுறதுனால அவங்கள ஹேண்டில் பண்ணுறது வந்துட்டு சுற்றி இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு இன்னும் பல கதைகளை வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சின்ன வயசில் எங்கள் அம்மா வந்துட்டு இந்த மாதிரி மாந்திரிகெல்லாம் பண்ணுவாங்க, பிளாக் மேஜிக் பண்ணுவாங்க, என்னோட முடியெல்லாம் வந்துட்டு பிடுங்கி தான் வந்துட்டு பொம்மைக்கு வந்துட்டு முடி வைப்பாங்க, எனக்கு வந்து மோசமான சின்ன வயசு இருந்தது, எங்கள் அம்மா வந்துட்டு பல பேருக்கு என்ன வந்துட்டு வித்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு இவங்க அடுக்கிக்கிட்டே போகிறாங்க. ஆனால் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு உண்மையா இல்லை பொய்யா அப்படின்னு தெரியல. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்குற இந்த கேஸ். நான் இந்த கேஸோட ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், இப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை வந்துட்டு
நீங்கள் கேள்விப்பட்டே இருக்க மாட்டீங்க, இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை வந்து நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க அப்படின்னு. நான் ஏன் அப்படி சொன்னேன் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சொல்லப்போனால் சாப்பிடாம இருந்ததுனால அவங்க ஜெயிலுக்குள்ளேயே கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு அவங்க ஏன் பண்ணுறாங்க, எதனால பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் கிம்பர்லி அப்படிங்கிறது பியூர் ஈவில். இதனால இவங்க சம்மந்தமே இல்லாமல் ஜொலினை வந்துட்டு கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜெலஸ் தான். ஜொலின் மேலே இருந்த பொறாமை எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே வந்துட்டு ஜொலினை தான் பிடிக்குது அப்படின்றத வந்த 2 மாசத்துல அவங்களால பொறுத்துக்க முடியல. இதனால வேணும்னே பல முறை வந்துட்டு ஜொலின் கிட்ட வம்பிழுத்திருக்காங்க. இவங்களுக்கு இடையில எக்கச்சக்கமான ஆர்குமெண்ட்ஸ் வந்துட்டு பில்ட் ஆயிருக்கு. இதுல ஜொலின் வந்துட்டு ஒரு சமயத்துல கிம்பர்லியோடைய அதாவது ஜெனிஃபருடைய பாஸ்ட பத்தி பேச இதுக்கு மேல இவ்வளவு உயிரோட விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க முடிவெடுத்திருப்பாங்க. அது முக்கியமான காரணம் பொறாமையும். இதனாலதான் இவ்வளவு கொடூரமா பிளான் பண்ணி இந்த கொலையை வந்துட்டு பண்ணியிருந்திருக்காங்க. பாடியை வந்துட்டு குப்பை தொட்டியில போட்டிருக்காங்க. ஆனா இன்னைக்கு வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஜொலினோட பாடி வந்துட்டு யாருக்குமே கிடைக்கல. இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்க வச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.